Hello students, exercise 4.3 அதில் 6th sum அதான் பார்க்கிறோம். If n plus 1 C8 ratio n minus 3 P4 that is equal to 57 ratio 16. Find the value of n. இப்போ நமக்கு a ratio b அப்படின்னு கொடுத்தா இதை எப்படி எழுதுவோம்? a by b. அதே போல இந்த டேர்ம் ரேஷியோ இந்த டேர்ம் அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்ப n plus 1 C8 divided by n minus 3 P4 அப்படி எழுதலாம். that is equal to இதையும் ரேஷியோல மாற்றணும் அப்படின்னா 57 divided by 16. இப்ப இங்க வந்து இத டோட்டலா n அப்படின்னும் 8 வந்து r அப்படின்னு கன்செப்ட் பண்ணோம் அப்படின்னா NCR that is equal to what is the formula? n factorial divided by n minus r factorial into r factorial. அதே போல இத டோட்டலா n அப்படின்னும் இந்த 4 R அப்படின்னு கன்செப்ட் பண்ணோம் அப்படின்னா NPR that is equal to what is the formula? n factorial divided by n minus r factorial. இப்ப இதே ஃபார்மேட்ல இது ரெண்டையும் எக்ஸ்பாண்ட் பண்ணோம் அப்படின்னா n க்கு பதிலா n plus 1 so factorial divided by n minus r. அப்ப n plus 1 minus r க்கு பதிலா 8 factorial இருக்கு factorial r factorial னா 8 factorial divided by இப்ப இதை எக்ஸ்பாண்ட் பண்ணோம் அப்படின்னா n க்கு பதிலா இங்க என்ன இருக்கு n minus 3 factorial divided by n minus r. n னா n minus 3 minus r na other 4 factorial that is equal to இது அப்படியே எழுதணும்னா 57 divided by 16. இப்போ இதை ஒரு டைம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா n plus 1 factorial divided by n 1 minus 8 that means subtraction பண்ணணும். அப்ப 1 minus 8 first value minus 7. So, minus 7 factorial 8 இருக்கு அது அப்படியே எழுதிப்போம் divided by n minus 3 factorial divided by n minus 3 minus 4. Same symbol. That means add பண்ணணும். So, minus 7 factorial இருக்கு factorial இது அப்படியே எழுதணும் அப்படின்னா 57 divided by 16. இப்போ இதை வந்து டைரக்டா நியூமரேட்டர் டினாமினேட்டர் அப்படின்னு கேன்சல் பண்ணலாம். அப்படின்னா டினாமினேட்டர் ரெசிப்ரோக்கல்ல மாத்தியும் கேன்சல் பண்ணலாம். இப்போ நான் ரெசிப்ரோக்கல்ல மாத்தினேன் அப்படின்னா n plus 1 factorial divided by n minus 7 factorial into 8 factorial. இப்போ இந்த ரெசிப்ரோக்கல் மாத்தணும் அப்படின்னா n minus 7 factorial divided by n minus 3 factorial that is equal to 57 divided by 16. இப்போ பாருங்க n minus 7 factorial n minus 7 factorial it cancel. Remaining numerator என்ன இருக்கு n plus 1 factorial divided by denominator என்ன இருக்கு n minus 3 factorial 8 factorial that is equal to 57 divided by 16. இப்போ பாருங்க இந்த n plus 1 அதை எக்ஸ்பாண்ட் பண்ணோம் அப்படின்னா n minus 3 வரையும் எக்ஸ்பாண்ட் பண்ண முடியும். அப்ப n minus 3 factorial n minus 3 factorial கேன்சல் பண்ணிடலாம். அப்ப
n plus 1 அதை எக்ஸ்பாண்ட் பண்ணோம் அப்படின்னா n plus 1 அதுல இருந்து ஒரு 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா l இதுல இருந்து n ல இருந்து ஒரு 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா n minus 1 n minus 1 ல இருந்து ஒரு 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா minus 1 அப்ப minus 1 minus 1 same symbol that means add பண்ணணும் அப்ப n minus 2 அப்படின்னு வரும் இப்ப n minus 2 ல இருந்து ஒரு 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா minus 1 இப்ப இதுல minus 2 minus 1 same symbol that means add பண்ணணும் அப்ப minus 3 இப்ப இது minus 3 denominator n minus 3 factorial தான் இருக்கு so அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் divided by n minus 3 factorial into 8 factorial that is equal to 57 divided by 16 இப்ப n minus 3 factorial n minus 3 factorial get cancel remaining என்ன இருக்கு n plus 1 n into n minus 1 n minus 2 இப்ப இந்த 8 factorial that is equal to 57 divided by 16 இப்ப இந்த 8 factorial அதை ஈக்குவலுக்கு ஆப்போசிட்ல கொண்டு போயிட்டோம் அப்படின்னா n plus 1 n n minus 1 n minus 2 that is equal to division இருக்கு ஈக்குவலுக்கு ஆப்போசிட்ல multiplication பண்ணுறோம் so 8 factorial n plus 1 n n minus 1 n minus 2 that is equal to 57 divided by 16 8 factorial அதை expand பண்ணோம் அப்படின்னா 8 into 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 இப்போ பாருங்க 8 to 60 இங்க ஒரு 60 கேன்சல் ஆயிடும் அப்ப ரிமைனிங் n plus 1 n n minus 1 n minus 2 that is equal to 57 remaining 7 இருக்கு 6 இருக்கு 5 இருக்கு 4 இருக்கு 3 இருக்கு 1 இருக்கு n plus 1 n n minus 1 n minus 2 that is equal to இந்த 57 பிரிச்சோம் அப்படின்னா 3 ஆ எழுதலாம் அப்போ 1 3s are 3 remaining 2 அப்ப 27 9 3s are 27 இப்போ இது பிரிச்சோம் அப்படின்னா 90 into 3 அப்படி பிரிக்கலாம் remaining என்னவா இருக்கு 7 into 6 into 5 into 4 into 3 அப்ப n plus 1 n n minus 1 n minus 2 that is equal to இப்போ இதை பாருங்க 1 2 3 4 டேர்ம்ஸ் இருக்கு அதே போல இதையும் 4 டேர்ம்ஸா பிரிக்கணும் இப்ப n plus 1 இருந்துச்சுன்னா அதுல 1 மைனஸ் பண்ணி n n ல இருந்து ஒரு 1 மைனஸ் பண்ணா n minus 1 n minus 1 ல இருந்து ஒரு 1 மைனஸ் பண்ணா n minus 2 அப்படின்னு ஒன்று ஒன்னா ரெடியூஸ் ஆகி வருது அதே போல இங்கேயும் ஒன்று ஒன்னா ரெடியூஸ் ஆகி 4 டேர்ம் வரணும் அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 19 இருக்கு 19 பிரிக்க முடியாது அப்ப கம்பல்சரி 90 வரணும் இப்ப இதுக்கு முன்னாடி உள்ள நம்பரும் வரலாம் இதுக்கு பின்னாடி உள்ள நம்பரும் வரலாம் அப்ப 6 3s are 80 so 80 5 4s are 20 so 20 the remaining இருக்கு 3 7s are 21 இப்போ பாருங்க n plus 1 n n minus 1 n minus 2 that is equal to
இதை ஒரு ஆர்டரா அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 21. ஸோ 21. அதுல இருந்து ஒரு 1 மைனஸ் பண்ணா 20. ஸோ 20. இதுல இருந்து ஒரு 1 மைனஸ் பண்ணா 90. 90 இருந்து ஒரு 1 மைனஸ் பண்ணா 80. இப்ப இதே ஆர்டருக்கு கொண்டு வந்துட்டோம். அப்ப இந்த டேர்முக்கு ஈக்குவல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்முக்கு ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். அதே போல செகண்ட் டேர்முக்கு ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். அப்ப n that is equal to 20. இப்ப क्वेश्चन இதான் கேட்டிருக்காங்க. என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்.